வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் சற்று நேரத்தில் ரோட் ஷோ செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பெருங்குடியில் இருந்து ஆரப்பாளையம் வரை 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று மக்களை சந்திக்கிறார். மதுரை உத்தங்குடியில் நாளை நடைபெறுகிறது திமுக பொதுக்குழு கூட்டம். 7000 பேர் பங்கேற்கும் வகையில் 20 ஏக்கரில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள். ராமதாஸ் தான் குலசாமி குலதெய்வம் என பாமக நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. இடஒதுக்கீடு உள்ளிட்ட ராமதாஸின் கொள்கைகளை செயல்படுத்துவோம் என உறுதி. நம்முடைய குலசாமி குலதெய்வம் ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி. அவருடைய கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சி, சமூக நீதி, இடஒதுக்கீடு எல்லாம் நாம் கடைபிடிப்போம். கடைபிடித்து நாம் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை மீட்பதற்காக நடைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக அன்புமணி அறிவிப்பு. உறுப்பினர் சேர்க்கையை 3 வார காலத்தில் முடிக்க நிர்வாகிகளுக்கு அறிவுரை. உறுப்பினர் அட்டை அது புதுப்பித்தல் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த வேலை அடுத்த ஒரு 3 வாரங்களில் முடிக்கணும். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் ஒன்று நான் மேற்கொள்ள இருக்கிற ஒரு நடைபயணம். திண்டுக்கல் கடலூர் மாவட்ட நிர்வாகிகளை கூண்டோடு மாற்றினார் பாமக நிறுவனர் ராமதாஸ். விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவரையும் மாற்றினார். நீக்கப்பட்டால் 10 நிமிடங்களில் மீண்டும் நியமனம் செய்து கடிதம் வரும். ராமதாஸ் சில நிர்வாகிகளை நீக்க வரும் நிலையில் அன்புமணி பதிலடி. யாரும் வந்து இதுல மாத்துறதோ அப்படி மாத்துறதோ இந்த ராஜி கொடுக்கறதோ அங்க கொடுக்கறதோ எல்லாம் இல்லை. நான் இருக்கிற அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாமே லெட்டர் வந்துடும். ஏன்னா இது அதாவது நீங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அன்புமணி விவகாரத்தில் சரி பார்க்கலாம் என்ற இடத்திற்கு ராமதாஸ் இறங்கி வந்துள்ளார். அடுத்து அன்புமணியுடன் பேசினால் நல்ல நிலைமையை எட்டும் என்று ஜி.கே. மணி பேட்டி. ஐயாவை கொஞ்சம் அப்படியே இருந்தா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அவங்களுடைய நிலைமைக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாங்க சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டு எதிர்பார்க்குறோம். கரெக்டாக ஒரு முடிவுக்கு வரணும். வந்தாதான் எதிர்காலங்களுக்கு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசித்த எல்.கே. சுதீஷ். முடிவு தொடர்பாக பதிலளிக்க இருவருமே மறுப்பு. வீரியமில்லாத கொரோனா பரவுவதால் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. உடல்நல பாதிப்பு உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல். கோவை அரசு மருத்துவமனைக்கு வருபவர்கள் மாஸ்க் அணிய வேண்டும். ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தும் நிர்வாகம். நம்ம சேஃப்டி பாதுகாத்துக்கு வேணும், உடம்பு பாதுகாத்துக்கு வேணும். மாஸ்க் இல்லாத உள்ள அளவுடு கிடையாதுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் நம்ம பாதுகாக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் உள்ள வரும்போது பாதுகாத்து நல்ல. சென்னை கீழ்ப்பாக்கம் கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்ட நடிகர் ராஜேஷின் உடல். ஏற்கனவே ராஜேஷ் கட்டி வைத்த கல்லறையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை என கிண்டலாக பேசிய ஆதவ் அர்ஜுனா. அதே ஆதவ் அர்ஜுனா தான் தன்னை அதிமுக கூட்டணிக்கு அழைத்ததாக சீமான் பேட்டி. நாகை மாவட்டம் திருமருகல் தெற்கு ஒன்றிய தாவேக்க செயலாளராக இருந்த கெஜகபர்தீன் திமுகவில் இணைந்தார். தாவேக்கவில் நலத்திட்டங்கள் வழங்க சொந்த பணத்தை செலவு செய்ய வைப்பதாகவும் சிறுபான்மையினரை புறக்கணிப்பதாகவும் குற்றச்சாட்டு.
நடப்பு கோடை காலத்தில் சென்னையில் ஒரு முறை கூட 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகவில்லை. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக வேலூரில் 16 நாட்கள் 40 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மார்ச் முதல் மே வரை 97% இயல்பை விட அதிக கோடை மழை பெய்துள்ளது. சென்னையில் கோடை மழை 129% அதிகமாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல். மாதங்களில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு 25 சென்டிமீட்டர். இயல்பு நிலைன்னு பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர். ஸோ இயல்பை விட 97 விழுக்காடு அதிகமாக இந்த கோடை பருவ காலத்திலே மழை அளவு பதிவாயுள்ளது. மெட்ரோ குடிநீர் லாரி உரிமையாளர்கள் நாளை முதல் அறிவித்திருந்த வேலை நிறுத்தம் ஒத்திவைப்பு. நிர்வாக இயக்குனர் உள்ளூரில் இல்லாத காரணத்தால் 4 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அறிவிப்பு. டெல்லியில் இடிக்கப்படும் தமிழர்கள் வசிக்கும் மதராசி முகாம். மாற்று இடம் வழங்கப்படாததால் தவிப்பில் மக்கள். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் வெண்கலம் வென்றார் தமிழ்நாட்டின் வித்யா. மகளிர் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் தமிழ்நாடு வீராங்கனை அபிநயா வெள்ளி வென்றார். சென்னையில் கோடை மழை இயல்பை விட 129% அதிகரித்திருப்பதாக தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம், நடப்பாண்டில் இயல்பை விட கூடுதலாக மழை இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா, மார்ச் முதல் மே மாதம் வரை நடப்பாண்டில் கோடை மழை 97% கூடுதலாக பெய்ததாக தெரிவித்தார். நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருப்பதாகவும், கோவை, நீலகிரி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து வருவதாகவும் கூறினார். பதிவான மழை அளவு தமிழ்நாட்டுக்கு 245.6 மில்லிமீட்டர். இயல்பு மழை 124.9 மில்லிமீட்டர். இயல்பை விட 97% அதிகம். சென்னை மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா பதிவான மழை அளவு 12 சென்டிமீட்டர். இயல்பு மழை அளவு 5 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 129% அதிகம். நடப்பு கோடை காலத்தில் மாநிலத்திலேயே அதிகபட்சமாக வேலூரில் 16 நாட்களும், கரூர் மாவட்டம் பரமத்தியில் 10 நாட்களும் 40 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவானதாக அவர் கூறினார். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாத இடைவெளியில ஒரு நாள் கூட 40 டிகிரியை தொடவில்லை. ஒரே ஒரு நாள் 4 மற்றும் 5 மே தேதிகளிலே 39.6 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருந்தது. ராமதாஸ் தான் தங்கள் குலசாமி என்று கூறிய பாமக தலைவர் அன்புமணி, கட்சியில் இருந்து அவர் நீக்கும் நிர்வாகிகளை